மரப்பாச்சி உமா மகேஸ்வரி எழுதிய சிறுகதை. பரனில் எதையோ தேட ஏறிய அப்பா இறங்கும்போது வேறொரு பொருளை கையில் வைத்திருந்தார். கடந்த காலத்தின் தூசு அவர் மீது மங்களாகப் படிந்திருந்தது. பழைய பொருள்களோடு ஞாபகங்களையும் உருட்டிக் களைத்து கனிந்த முகம். அப்பா அணுவை கூப்பிட்டார். எந்த நொடியிலும் விழுந்து சிதறுவதற்கான அச்சுறுத்தல்களோடு அவசர வாழ்வில் விளிம்பில் தள்ளாடும் அபூர்வமானதொரு குழந்தை கணத்தை தன்னிலிருந்து சேகரித்து அவளில் நட்டுவிட வேண்டும் உடனடியாக. ஒரு மாயாஜால புன்னகையோடு அதை அணுவிடம் நீட்டினார். சிறிய பழைய மஞ்சள் துணிப்பையில் பத்திரமாகச் சுற்றிய பொட்டலம். பிரிபடாத பொட்டலத்தின் வசீகரமான மர்மத்தை அணு ஒரு நிமிடம் புரட்டிப் பார்த்து ரசித்தாள். உள்ளே என்ன? பனங்கிழங்கு கட்டு, பென்சில் டப்பா, சுருட்டிய சித்திரக்கதை புத்தகம். 8 வயது அணுவிற்கு இந்த புதிரின் திகில் தாங்க முடியவில்லை. அப்பாவின் ஆர்வமோ அது இவளுக்கு பிடித்திருக்க வேண்டுமே என்பதாக இருந்தது. அவசரமாக பிரித்தபோது வெளியே வந்தது கரிய மரத்தாலான சிறிய பெண் உருவம். அதனுடைய பழமையே அணுவிற்கு புதுமையானதாயிற்று. தெய்வ விக்கிரகங்களின் பிழைபடாத அழகோ, இயந்திரங்கள் துப்பிய பிளாஸ்டிக் பொம்மைகளின் மொன்னைத்தனமோ வழவழப்போ அதற்கு இல்லை. விரல்களை உறுத்தாத சீரான சொரசொரப்பு, இதமான பிடிமானத்திற்கு ஏதுவான சிற்றுடல், நீண்டு மடங்கிய கைகள், ஒரு பீடத்தில் நிறுத்தப்பட்ட கால்கள், வாழ்தலின் சோகத்தை வளைகோடுகளுக்குள் நிறைத்த கண்கள், உறைந்த உதடுகள். ஹை, பின்னல் கூட போட்டிருக்கப்பா. அணு ஒவ்வொன்றாக தடவி பார்த்தாள் அதிசயமாக. ஒவ்வொரு அணுவிலும் இதைச் செதுக்கிய தச்சனின் விரல் மொழி, உளியின் ஒளி என்று அப்பா முழங்கை, கால்கள் மற்றும் முகத்தில் இருக்கிற சிறு ரேகைகளைக் காட்டிச் சொன்னார். பிறகு அவளுடைய திகைப்பை திருப்தியோடு பார்த்தபடி புதிய விளையாட்டுத் தோழியுடனான தனிமையை அனுமதிக்கும் விதமாக அங்கிருந்து நகர்ந்தார். மரச்செருப்புகள், சிறு அடுப்பு, பானை, சட்டி, சருவம், குடம், கரண்டி என்று எதிர்கால சமையல் அறையின் மாதிரி அவள் சிறு கைகளில் பரவி சமைந்து அவளை களைப்புறச் செய்தது. வட்டத் தண்டவாளத்தில் ஓடும் குட்டி ரயிலின் கூவல் சோகத்தின் நிழலை நெஞ்சுள் பூசுகிறது. கிளி, மைனா, புறா என்று பறவை பொம்மைகளின் மொழியோ சதா மேகங்களை துழாவிக் கொண்டிருக்கிறது. பிளாஸ்டிக் யுவதிகள் அவள் கற்பனையின் கணம் தாளமாட்டாத மெலிவோடு இருக்கிறார்கள். அம்மா சமையல், கழுவுதல், துவைத்தல், துடைத்தல் என எந்த நேரமும் வேலைகளோடு இருக்கிறாள். பிறகு தங்கச்சி பாப்பாவின் குஞ்சு கைகால்களுக்கு எண்ணெயிட்டு நீவி காலில் குப்புறப் போட்டு குளிக்க வைக்கிறாள். துவட்டி சாம்பிராணி புகை காட்டி நெஞ்சோடு அணைத்து சேலையால் மூடி மூளையில் உட்கார்ந்திருக்கிறாள் நெடுநேரம். அம்மா, நான் உன் மடியில் படுத்துக்கட்டுமா? இன்னும் சின்ன குழந்தையா நீ? நெஞ்சுவரை மேடேறிய கர்ப்ப வயிற்றோடு அம்மாவுக்கு பேசினாலே மூச்சிறைக்கிறது. அவள் பகிர்ந்து தரும் அன்பின் போதாமை அணுவை அழுத்துகிறது. அப்பா மெத்தையில் சாய்ந்து மடக்கி உயர்த்திய கால்களில் தங்கச்சி பாப்பாவை கிடத்தி தூரி ஆட்டுகிறார். கிளுகிழுப்பையை ஆட்டி பாப்பாவிற்கு விளையாட்டு காட்டுகிறார். அக்கு என்று பாப்பாவோடு பேசுகிறார். அப்பா, இந்த கதையில அந்த ராஜா என்று அணு எதையாவது கேட்டால், பெரிய மனுஷி போல என்ன கேள்வி நை நைன்னு, சும்மா இரு என்று அதட்டுகிறார். நான் யார்? பெரியவளா சின்னவளா? நீயே சொல். அணு கேட்கையில் மரப்பாச்சி மௌனமாய் விழிக்கும். எனக்கு யார் இருக்கா? நான் தனி. அணுவின் முறையிடல்களை அது அக்கறையோடு கேட்கும். சுடுகாயை தரையில் உரசி அதன் கன்னத்தில் வைத்தால் ஆ பொசுக்குதே என்று முகத்தைக் கோணும். கொடுக்காப்புளிப் பழத்தின் கொட்டையில் உட்பழுப்புத் தோல் சேதமடையாமல் மேல் கருப்புத் தோலை உரித்து நிலைமேல் வைத்தால் பகல் கனவும் பலிக்கும் என்கிற அணுவின் நம்பிக்கைகளுக்கு ஆமாஞ்சாமி போடும்.
அவள் நிர்மாணிக்கிற பள்ளிகளில் மாணவியாக, தொட்டில்களில் பிள்ளையாக, சில நேரம் அம்மாவாக, கனவுலக தேவதையாக எந்த நேரமும் அணுவோடு இருக்கும். மரப்பாச்சி புதிய கதைகளை அவளுக்குச் சொல்லும்போது அதன் கண்களில் நீல ஒளி படரும். மரப்பாச்சி மரத்தின் இதயமாயிருந்தபோது அறிந்த கதைகள், மரம் வானை முத்தமிட்ட பரவசக் கதைகள், மழைத்துளிக்குள் விரிந்த வானவில் கதைகள். அவள் எல்லா நாளும் ஏதாவது ஒரு கதையின் மடியில் உறங்கினாள். வருடங்கள் அவளை உருக்கி புதிதாக வார்த்தன. நீண்டு மினுமினுக்கிற கைகள், திரண்ட தோள்கள், குழைந்து வளைந்த இடுப்பு. குளியல் அறையில் தன் மார்பின் அரும்புகளில் முதன்முறையாக விரல் பட்டபோது பயந்து பதறி மரப்பாச்சியிடம் ஓடி வந்து சொன்னாள். அது தனது சிறிய கூம்பு வடிவ முளைகளை அவளுக்கு காட்டியது. அவள் குளியலறை கதவுகளை மூடி தன்னை தனிப்படுத்திக் கொள்வதில் அம்மாவிற்கு ஆதங்கம். நான் தலை தேய்ச்சி விடுறேனே என்கிறாள். ஒன்னும் வேணா என்று அனு விலகுகிறாள். அம்மா தனக்கும் அவளுக்கும் இடையே தள்ளத் தள்ள முளைத்தாடும் திரைகளை விளக்க முயன்று தாண்டி முன்னேறுகையில் புதிதாய் திரைகள் பெருக கண்டு மிரண்டாள். நிரந்தரமான மெல்லிய திரைக்கு பின்புறம் தெரியும் மகளின் வடிவக் கோடுகளை வருட தவித்தாள். எல்லோரும் தூங்கும் இரவுகளில் அணுவின் படுக்கையோரம் அம்மா உட்கார்ந்திருப்பாள். அணுவின் உறக்கத்தில் ஊடுருவி நெருடும் அம்மாவின் விழிப்பு. உள்ளங்கை அணுவின் உடல் மீது ஒற்றி ஒற்றி எதையோ தேடும். என்னம்மா? பாதி விழிப்பில் அணு கேட்டால் பதற்றமாக கையை இழுத்துக்கொண்டு ஒண்ணுமில்லை என முனகி முதுகு காட்டி படுத்துக் கொள்வாள். அம்மாவின் முதுகிலிருந்து விழிகளும் வினாக்களும் தன் மீது பொழிவதை அணுவால் அறிய முடியும். பள்ளிக்கு கிளம்பும் நேரம் இப்போதெல்லாம் மேலாடையை சரியாக போடுவது அம்மாதான். சாயங்காலம் அவள் வர 10 நிமிடம் தாமதித்தால் வாசலில் அம்மா பதறி தவித்து நிற்கிறாள். எங்கே போனாலும் அம்மாவின் கண்களின் கதகதப்பும் மிருதுவும் அடைகாக்கிறது. தன் அயர்விலும் ஆனந்தத்திலும் மரப்பாச்சி மங்குவதையும் ஒளிர்வதையும் கண்டு அணு வியக்கிறாள். தன்னை அச்சுறுத்தவும் கிளர்த்தவும் செய்கிற ததும்பல்களை மரப்பாச்சியிடமும் காண்கிறாள். கட்புலனாகாத கதிர்களால் தான் மரப்பாச்சியோடு ஒன்றுவதை உணர்கிறாள். மரப்பாச்சியின் திறந்த உடல், கோடுகள் தாண்டி மிளிரும் விழிகள், இடுப்பில் மடங்கிய கையும் உருவாக்கும் இடைவெளி அனைத்தையும் உறிஞ்சத் திறந்த உதடுபோல் விரியும். அணுவின் உலகம் அதற்குள் வழுக்கி நகர்ந்து சுருங்கும். சிறுமிகள் அணுவை விளையாடக் கூப்பிட்டு உதடு பிதுக்கி திரும்புகிறார்கள். கூடத்துத் தரையில் முடிவுற்று ஆடும் தொலைக்காட்சியின் ஒளி நெளிவுகள், இரவில் ஊறும் இருள், ஜன்னல் கதவுகள் காற்றில் அலைக்கழிய அணு கட்டில் ஓரத்தில் சுருண்டிருப்பாள். மேஜையில் இருக்கும் மரப்பாச்சியின் கண்கள் அவளை தாளாட்டும் மெல்லிய வலைகளை பின்னுகின்றன. அதன் முளைகள் உதிர்ந்து மார்பெங்கும் திடீரென மயிர் அடர்ந்திருக்கிறது. வளைந்து இடுப்பு நேராகி உடல் திடமடைந்து வளைந்த மீசையோடு அது பெற்ற ஆண் வடிவம் விசித்திரமாயும் விருப்பத்திற்குரியதாகவும் இருக்கிறது. அது மெதுவாக நகர்ந்து அவள் படுக்கையின் அருகில் வந்தது. அதன் நீண்ட நிழல் கட்டிலில் குவிந்து அணுவை அருந்தியது. பிறகு அது மெத்தை முழுவதும் தனது கரிய நரம்புகளை விரித்ததும் அவை புதிய புதிய உருவங்களை வரைந்தன, துண்டு துண்டாக. அம்புலிமாமா கதைகளில் அரசிலங்குமரிகளை வளைத்து குதிரையில் ஏற்றுகிற இளவரசனின் கைகள், சினிமாக்களில் காதலியை துரத்தி ஓடுகிற காதலனின் கால்கள், தொலைக்காட்சியில் கண் மயங்கிய பெண்ணின் கன்னங்களில் முத்தமிடுகிற உதடுகள், தெருவோரங்களில் கூட்டங்களில் அவள் மீது தெரித்து உணர்வை சொடுக்கிச் சிமிட்டுகிற கண்கள், இன்னும் அம்மாவின் இதமான சாயல்கள், அப்பாவின் உக்கிர கவர்ச்சியோடான அசைவுகள், அத்தனையும் சிந்திய நிழல் துண்டங்கள், அபூர்வமான லயங்களில் குழைந்து கூடி உருவாகின்றான் ஒருவன். அவள் ஒருபோதும் கண்டிராத, ஆனால் எப்போதும் அவளுள் அசைந்தபடி இருந்த அவன்
அந்த ஊடுருவல் தனக்கு நேர்வதை தானே அற்று கவனம் கொள்ள முடிவது என்ன அதிசயம்! தனக்கு மட்டுமேயாக இருந்த அந்தரங்கத்தின் திசைகளில் அவன் சுவாதீனம் கொள்வது குளிர்ந்த பரபரப்பாக பூக்கிறது. அந்த இரவு காலையின் அவசரத்திலும் உடைபடாது நீண்டது. அனு வேறெப்போதும் போலன்றி தன் உடலை மிகவும் நேசித்தாள். கனவின் இரகசியத்தை பதுக்கிய மிதப்பில் பகல்கள் இருந்தன. பள்ளி முடிந்ததும் தாவி வந்து அவளை அள்ளுகிற மரப்பாச்சி, ஏன் லேட் என்று என்றாகிற அதன் முகம், நீள்கிற இரகசிய கொஞ்சல்கள், அம்மா இல்லாத நேரம் இடும் முத்தங்கள், அவள் படுக்கையில் அவளுக்கு முன்பாகவே ஆக்கிரமித்திருக்கிற அவன், போர்வைக்குள் அணுவின் கைப்பிடியில் இருக்கிற மரப்பாச்சியை அம்மா பிடுங்க முயற்சித்தாள். தூக்கத்திலும் இறுக பற்றிக் கொள்கிறாள். அதன் விரிந்த கைகளுக்குள் தன்னை பொதிந்தும், மார்பு முடிகளைச் சுருட்டி விளையாடியும், மீசை நுனியை இழுத்துச் சிரித்தும், தோள்களில் நறுக்கென்று செல்லமாக கிள்ளியும் அவள் நேரங்கள் கிளுகிளுக்கும். தாபங்களின் படிகளில் சுழன்று இறங்குகிறாள் அவள். அகலவும் மனமின்றி, அமிழவும் துணிவின்றி, வேட்கையின் விளிம்பலைகளில் நுனிப்பாதம் அலைகிறாள். கிறிஸ்துமஸ் லீவ் சமயம் அத்தை வந்தபோது அனு கவுனை கால்களுக்கிடையில் சேகரித்து குனிந்து கோல நடுச்சாணி உருண்டையில் பூசணிப்பூவை செருகிக் கொண்டிருந்தாள். அனு, எப்படி வளர்ந்துட்ட? அத்தை ஆச்சரியத்திற்குள் அவளை அள்ளிக்கொண்டாள். உணவு மேஜையில் விசேஷமான பண்டங்கள் பார்த்து பார்த்து பரிமாறும் அம்மா. அத்தை அனுவை லீவிற்கு தன்னோடு அனுப்பும்படி கேட்டதும் அம்மாவின் முகத்தில் திகில் புள்ளிகள் இறைபட்டன. ஐயோ மதினி, இவளை நாங்க கடிச்சா முழுங்கிடுவோம். அப்படியே இவள் ஆளாகிற முகூர்த்தம் எங்க வீட்டில் நேர்ந்தால் என்ன குத்தம்? எனக்கும் பிள்ளை குட்டியா? ஒரு தரம் என்னோட வரட்டுமே. அத்தை அவளை தன் அருகில் வாஞ்சையாக இழுத்து கொண்டாள். ஒரு உறுப்பையே தன்னிலிருந்து வெட்டி எடுப்பது போன்ற அம்மாவின் வேதனை கண்டு அனு மருண்டாள். துணிகளை அடுக்கிய பெட்டியில் மரப்பாச்சியை வைக்கப் போனபோது அத்தை, அங்கே நிறைய பொம்மை இருக்கு என்று பிடுங்கிப் போட்டதுதான் அனுவுக்கு வருத்தம். அந்த பயணம் அவளுக்கு பிடித்திருந்தது. நகர்கிற மரங்கள், காற்றின் உல்லாசம், மலைகளின் நீலச் சாய்வு எல்லாமும் புத்தம் புதிது. அம்மா வற்புறுத்தி உடுத்திவிட்ட கரும்பச்சை பாவாடையில் அணுவின் வளர்த்தியை மாமாவும் வியந்தார். பார்த்த கணத்திலிருந்தே மாமாவிடம் இருந்து தன்பால் எதுவோ பாய்வதை உணர்ந்து அவள் கூசினாள். எந்த கிளாஸ் நீ? 8th 9th என்று கேட்டுவிட்டு பதிலை காதில் வாங்காமல் கழுத்துக்கு கீழே தேங்கிய மாமாவின் பார்வையில் அது நெளிந்தது. எப்படி மாறிட்ட? மூக்கொழுகிக்கிட்டு சின்ன கவுன் போட்டிருந்த குட்டி பொண்ணா நீ? என்று அவள் இடுப்பை திமிர திமிர இழுத்து கொஞ்சிய போது மூச்சின் அனலில் அது ஊர்ந்தது. சட்டை இந்த இடத்தில் இருக்குதா? கேட்டு தொட்டு தொட்டு மேலும் கீழும் அழுத்தி தேடிய உள்ளங்கையில் அது நசநசவென்று பரவியது. மாமாவின் கைகளிலிருந்து தன்னை உருவிக்கொண்டு ஓடினாள் அனு. அத்தை பிரியமாயிருந்தாள். திகட்ட திகட்ட கருப்பட்டி ஆப்பம், ரவை பணியாரம், சீனிப்பாலில் ஊறிய சிறு உருண்டையான உளுந்து வடைகள் என்று கேட்டு கேட்டு ஊட்டாத குறைதான். உன் அடர்த்தியான சுருள் முடியில் இன்னைக்கு 1000 சடை பின்னலாமா? பின்னி முடித்து கொள்ளையில் பூத்த பிச்சி முட்டுகளை ஊசியில் கோர்த்து வாங்கி ஜடையில் தைத்து பெரிய கண்ணாடி முன் திருப்பி நிறுத்தி சின்ன கண்ணாடியை கையில் தந்தாள். நல்லா இருக்கா பார் அனு. அம்மா ஒளித்து வைத்த அன்பின் பக்கங்கள் அத்தையிடம் திறந்து புரண்டன. அனு எந்நேரமும் அத்தையை ஒட்டி இரவில் சுவர் மூலையில் ஒண்டிப் படுத்து அத்தையின் சேலை நுனியை பார்த்தபடியே தூங்க முனைவாள். அவ்வளவு தூரத்தையும் ஒரு விரல் சொடுக்கில் அழித்துவிட்டு மரப்பாச்சிக்குள்ளிருந்து கிளம்பி வருகிறான் அவன். அத்தைக்கும் அணுவிற்கும் நடுவே இருந்த சிறிய இடைவெளியில் தன்னை லாவகமாகச் செலுத்தி பொருத்தி படுக்கிறான். உறக்கத்தோடு அணுவின் தசைகளிலும் நரம்புகளிலும் கிளர்ந்து கலக்கிறான். அவனும் அவளும் இடையறாத மயக்கத்தில் இருக்கையில் ஒரு அந்நிய பார்வையின் திடீர் நுழைவில் அத்தனையும் அறுபடுகிறது. அனு
உலுக்கி விழிக்கிறாள். மிகவும் அவசரமாக கழிப்பறைக்குப் போக வேண்டும் போலிருக்கிறது. கொல்லைக்கதவு திறந்து தென்னைகள், பவழமல்லி, மருதாணி எல்லாம் கடந்து இந்த இருட்டில், குளிரில், ஐயோ பயமா இருக்கே, அத்தைய எழுப்பலாமா? சே, அத்தை பாவம். அழுத்து களைத்து அயர்ந்த தூக்கம். ஏறி இறங்கும் மூச்சில் மூக்குத்தி மினுக்கும். காதோர முடிப்பிசிறில் கன்னத்து வியர்வை துளிர்ப்பில் அத்தைக்குள் புதைந்த குழந்தை வெளித்தெரிகிறது. எப்படியாவது தூங்கிவிடலாம். இல்ல, தாங்க முடியல. அடிவயிற்றில் முட்டும் சிறுநீர் குத்தலெடுக்கிறது. மெல்ல எழுந்து அத்தைக்கும் முழிப்பு காட்டாமல், கொலுசு இறையாமல் பூனை போல் நடந்து சாப்பாட்டு மேஜையில் இடித்துச் சமாளித்து இருட்டில் தடவி சுவிட்சை போடுகிறாள். கதவில் சாவியைத் திருகும் சிற்றொளி நிசப்தத்தின் மென்மைக்குள் பெரிதாக வெடிக்கிறது. அத்தை புரள்வது கேட்கிறது. ரொம்ப இருட்டாயிருக்குமோ? பயந்து நடுங்கி அடித்தாழை ஓசையிட நீக்கி கதவை திறந்தால் பளீரென்று நட்சத்திரங்களின் கலகலத்த சிரிப்பு. மின்விளக்கின் மஞ்சள் ஒளி தரையில் சிறு சிறு நாகங்களாக நெளிகிறது. மிக அழகாக, அச்சமேற்படுத்தாததாக. தன் பயங்களை நினைத்து இப்போது சிரிப்பு வருகிறது. காற்றில் அலையும் பாவாடை, பிச்சிப்பூ மணம், செடிகளின் பச்சை வாசனை, மருதாணிப் பூக்களின் சுகந்த போதை, தாழ்ந்தாடுகிற நட்சத்திர சரங்கள், நிலவின் மழலை ஒளி, கழிவறைக் கதவின் கிரீச்சிடல் கூட இனிமையாக. சிறுநீர் பிரிந்ததும் உடலில் லகுத்தன்மை. இந்த மருதாணி புதர்கிட்டே உட்கார ஆசையாயிருக்கே. ஐயோ, அத்தை தேடுவாங்க. திரும்பி வருகையில் அனு தான் தனியாக இல்லாததை உணர்ந்தாள். உடல் மீது 100 விழிகள் மொய்த்து உறுத்தின. அனிச்சையாக ஓடத் தொடங்கியபோது எதன் மீதோ மோத கடினமான கைகள் அவளை இறுக்கின. காலையில் உணர்ந்த அதே சுடு மூச்சு. சீச்சி, இல்ல, என்ன பேய் பிடிச்சிட்டதோ? கரிய நரைமுடி அடர்ந்த நெஞ்சில் அவள் முகம் நெருக்கப்படுகிறது. கொட்டும் முத்தங்கள், கன்னத்தில், உதட்டில், கழுத்தில், அவளுள் தளிர் விடுகிற அல்லது விதையே ஊன்றாத எதையோ தேடுகிற விரல்களின் தடவல் மாறாக அதை நசுக்கிச் சிதைக்கிறது. சிறிய மார்பகங்கள் கசக்கப்பட்டபோது அவள் கதறிவிட்டாள். வார்த்தைகளற்ற அந்த அலறலில் அத்தைக்கு விழிப்பு தட்டியது. காய்ந்த கீற்றுப்படுக்கை மீது அணுவின் உடல் சாய்க்கப்பட்டபோது அவள் நினைவின்மையின் பாதாளத்துள் சரிந்தாள். கனமாக அவள் மேல் அழுத்தும் மாமாவின் உடல். அத்தை ஓடி வரவும் மாமா அவசரமாக விலகினார். அத்தையின் உலுக்கல். அனு, என்ன அனு? அவளிடம் பேச்சு இல்லை. பாத்ரூம் போக வந்தப்ப விழுந்துட்டா போல. மாமாவின் சமாளிப்பு. அத்தை மௌனமாக அவளை அணைத்து தூக்கி படுக்கையில் கிடத்துகிறாள். அரை மயக்க அலைகளில் புரளும் பிரக்ஞை. இதுவா? இதுவா அது? இப்படியா? இல்லை, முகமும் முகமும் பக்கத்தில் வரும். உடனே ஒரு பூவும் நெருங்கி ஆடும். வானில் புதிய பறவைகள் சிறகடிக்கும். நீல மேகமும் பசும் புல்வெளியும் ஒட்டி உறவாடும். திசைகள் எங்கும் குழல் இசை இனிமையாகப் பெருகும். அப்படித்தானே அந்த பாட்டில் வரும். ஓஹோ, அப்படி இருந்தால் இது பிடித்திருக்குமா? நீ விரும்புவது அணுகுமுறையின் மாறுதலையா? இல்லை. சே, இந்த மாமாவா? காதோர நரை, வாயில் சிகரெட் நெடி, தளர்ந்த தோள்களின் வலுவான இறுக்கத்தில் இருந்த கிழட்டுக் காமத்தின் புகைச்சல். நெஞ்சை கமறுகிறது. உடல் காந்துகிறது. மார்பு வலியில் எரிகிறது. கண்கள் தீகின்றன. ஐயோ அனு, மேல் சுடுதே. இந்த மாத்திரையாவது போட்டுக்கோ. அத்தை வாயை புடவையால் போர்த்திக் கொண்டு விம்முகிறாள். மாமாவின் அறைக்கு ஓடி என்னமோ கோபமாக கத்துகிறாள். நான் இனி நானாயிருக்க முடியாதா? மாமாவின் தொடல் என் அப்பாவுடையது போல் இல்லை. அப்பா என்னை தொட்டே 1000 வருடம் இருக்குமே. என் முதல் ஆண் இவனா? என் மேல் மோதி நசுக்கிய உடலால் என்னவெல்லாம் அழிந்தது? பலவந்தப் பிழம்புகளில் கருகி உதிர்ந்த பிம்பங்கள் இனி மீளுமா?
மாமா என்னிலிருந்து கசக்கி எறிந்தது எதை? எனக்கு என்னமோ ஆயிடுச்சே. நான் இழந்தது எதை? தூக்கம் ஒரு நனைந்த சாக்கு போல இமை மீது விழுந்தது. காலையில் தேய்ந்த ஒளிகள், அடுப்படையில் லைட்டரை அழுத்தும் சத்தம், பால் குக்கரின் விசில், டம்ளரில் ஆற்றும் ஓசை. விழித்தபடி படுத்திருந்த அணுவிடம், இந்த காப்பிய குடி அணு என்கிறாள் அத்தை. வேணா, எனக்கு இப்பவே அம்மா கிட்ட போகணும். அத்தையின் கெஞ்சல்களை அணு பொருட்படுத்தவில்லை. மாமா பேப்பரை மடித்துவிட்டு பக்கத்தில் வருகிறார். மறைக்க முடியாத குற்ற உணர்வு அவர் முகத்தில் படலமிட்டிருக்கிறது அசிங்கமாக. உனக்கு மாமா ஒரு புது ஃப்ராக் வாங்கி தரட்டுமா? தோளில் பட்ட கையை அணு உடனடியாக உதறித் தள்ளுகிறாள். மாமா அத்தையின் முறைப்பில் நகர்ந்து விலகுகிறார். பயணம் எவ்வளவு நீண்டதாக நகர்கிறது! எத்தனை மெதுவாகச் சுழலும் சக்கரங்கள்! அத்தையின் மௌனம் நெஞ்சில் ஒற்றுவதாகப் படுகிறது. அத்தை அம்மாவின் நைந்த பிரதி என தோற்றம் கொள்கிறாள். அம்மா, அம்மா, நான் உன்னிடம் என்ன சொல்வேன்? என்னால் இதை எப்படிச் சொல்ல முடியும்? என்னாச்சு, உடனே திரும்பிட்டீங்க? அம்மா இடுப்புக் குழந்தையோடு ஓடி வருகிறாள். அணுவை பாய்ந்து தழுவும் அவள் பார்வை. அத்தை வரவழைத்துக் கொண்ட புன்னகையோடும் கலங்கி வருகிற கண்ணோடும், ஒரு நாள் உங்களை பிரிஞ்சதுக்கே உங்க பொண்ணுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு எனவும் அம்மாவின் விழிகள் நம்பாமல் அணு மீது நகர்ந்து தடவுகின்றன. கை தவறி விழுந்தும் உடையாமல் இருக்கிற பீங்கான் சாமானை பதறி எடுத்து கீறவில்லையே என்று சரிபார்ப்பது போல. அணு ஒன்றும் பேசாமல் உள்ளே ஓடுகிறாள். வீட்டின் நாட்புறமும் தேங்கிய துயரம். அமானுஷ்யமான அமைதி அங்கே பொறுக்கு கட்டியுள்ளது. என் மரப்பாச்சி எங்கே? அணு தேடுகிறாள். கூடத்தில், தொலைக்காட்சி பெட்டி மீது, அடுக்களையில் பொம்மைகளிடையே, பாப்பாவின் தொட்டிலில், எங்கும் அது இல்லை. அது கீறி உடைந்திருக்கும், 100 துண்டாக நொறுங்கிப் போயிருக்கும். அம்மா அதை பெருக்கி வாரி அள்ளி தூர எறிந்திருப்பாள். அணுவின் கண்களில் நீர் கோர்த்தது. அழுகையோடு படுக்கையில் சரிந்தபோது மரப்பாச்சி ஜன்னலில் நின்றது. ஆனால் அது அணுவை பார்க்கவே இல்லை. அவளை அன்றி எங்கேயோ, எல்லாவற்றிலுமோ அதன் பார்வை சிதறிக் கிடந்தது. அணுவின் தொடுகையை தவிர்க்க அது மூளையில் ஒண்டியிருந்தது. அதனோடான நெருக்கத்தை இனி ஒருபோதும் மீட்க முடியாதென்று அவள் மனம் கேவியது. உற்றுப் பார்த்தபோது மரப்பாச்சியின் இடை வளைந்து உடல் மறுபடியும் பெண் தன்மை உற்றிருந்தது. மீண்டும் முளைக்கத் தொடங்கியிருந்த அதன் முளைகளை அணு வெறுப்போடு பார்த்தாள்.